அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமான விருந்து படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன காமிக்கிறாங்க. மலைப்பிரதேசம் மாதிரி இருக்கும், அதாவது ஏற்காடு பகுதிகளில் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அறிமுகம் இல்லாத நபர் பாத்தீங்கன்னா இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டு, நீங்க தானே ஜான், இந்த போன்ல இருக்கிறவர் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு கேட்க, அவரு யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி போனை வாங்கி கையில வைக்கிறாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணா ஜானை நைட்டு காமிக்கிறாங்க. தன்னோட கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது அந்த அறிமுகம் இல்லாத நபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மனுஷன் நிறைய ஆளுங்களோட, அதாவது ஒரு 50-60 பேர் இருப்பாங்க, அவங்களோட இந்த நபரை துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷனும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. அவங்க எல்லாரும் இவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியாம பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுல இருந்து எகிரி குதிக்க தண்ணிக்குள்ள போயிட்டாரு. தண்ணிக்குள்ள போயும் அந்த மனுஷங்க, அதாவது இவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க விடுறதா தெரியல. தண்ணிக்குள்ள புகுந்து இவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிடிக்கவும் செஞ்சிடுறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகி டிவி நியூஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தொழிலதிபரான ஜான் அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு போல. அவரோட சடலம் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா அவர் பயன்படுத்தின கார் ஆக்சிடென்ட் குள்ளாய் கிடக்குது. அவரோட திங்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஜானோட மனைவி அண்ட் மகள் 2 பேரும் கவனிக்கிறாங்க. மனசொடிஞ்சு போயிடுறாங்க. அண்ட் இந்த 2 கேரக்டரை தாண்டி மூணாவதா பாத்தீங்கன்னா பாலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு. இந்த ஃபேமிலியோட நெருங்கிய நண்பரும் அண்ட் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட. இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்கும்போது, ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த ஜான் இறந்து போனார் இல்லையா, ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லார்கிட்டயுமே போன்ல பேசியிருப்பாரு. கம்யூனிகேஷனே இல்லாம ஜான் எங்கேயோ டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாரு. டிராவல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதால எல்லாருக்கும் போன் பண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வந்துகிட்டு இருக்கேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாப்ல. ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் இருள் சூழ்ந்து கிடக்குது. ஆனா அப்படியே கட் பண்ண சில நாட்கள் கழிச்சு அந்த இறந்து போன ஜான் இருக்கா இல்லையா, அவரோட சடலம் கடற்கரை ஓரமா கிடைக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஜான் காணாம போய் ஒரு 5 நாள் ஆகும். 5 நாளுக்கு முன்னாடி அவர் தண்ணியில குதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா டெட் பாடி கிடைச்சது கடற்கரை ஓரமா. அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அதுவும் தண்ணியில 1 நாளைக்கு முன்னாடி தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயே இத்தனை சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கும். இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். மீடியாக்காரங்களுக்கும் ஜானோட ஃபேமிலிக்கும் தெரியாம இந்த கேஸை விசாரிங்க அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்து அனுப்ப கட் பண்ணி ஒரு புது கேரக்டரை பார்த்தீங்கன்னா நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த கேரக்டர் யார் எவர் அப்படின்ற எந்த இன்ட்ரோவும் கொடுக்கல. அவர் தனிமையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆளுங்க உள்ள வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. பதிலுக்கு இவர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சு தள்ளி விட்டுட்டு யாரோ ஒரு நபருக்கு போன் பண்ணி, ஆளுங்க எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க, அந்த பொறுக்கிட்டு போடான்னு சொல்ல இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி ஹேமந்த் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. அப்பா பாத்தீங்கன்னா புற்றுநோயால இறந்து போயிருப்பாரு. இதனால நிறைய மக்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக இலவசமா ஆட்டோ முதற்கொண்டு இலவசமா ரத்தம் கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காள். அண்ட் இவருக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ட்ரா இருப்பாரு. இந்த மனுஷன் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையை பார்க்குறாரு. பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அப்பதான் தெரிய வருது 2 பேருமே வீட்டுக்கு தெரியாம லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணி வைக்கிறது அரேஞ்ச் மேரேஜ், ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது காதல் கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் புரிச்சு போயிடுச்சு. கல்யாண வேலைகள்லாம் தடபுடலா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. இந்த விஷயத்த ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சிட்டு, ஆனா அப்படியே கட் பண்ணி மாப்பிள்ளை இருக்கா இல்லையா, கல்யாணம் நாளைக்கு, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சரக்கு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அந்த கல்யாணம் நடக்கும் இல்லையா, ஃபங்க்ஷன்ல போய் ரகலை பண்ணிக்கிட்டே இருக்க எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க. ஆனா ஹேமந்த் இருக்காரு, அவர் நீங்க என்னோட தங்கச்சியும் முன்னாடியே லவ் பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதத்துக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, நீங்க நல்லவர் அப்படின்றதுனால தான். ஊருக்குள்ள நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, நான் அதை எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க எங்க தங்கச்சியை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவரை வீட்டுல இறக்கி விட்டுட்டு இவர் தன்னோட ஆட்டோல வந்துகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ரோட்ல வந்துகிட்டே இருக்க ஒரு காரை பாத்தீங்கன்னா வேகமா ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்குது. அந்த லாரி நிக்காம போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹேமந்தோட ஆட்டோ லைட்டா அந்த லாரியால உராசப்படுது அப்படின்றத காமிக்கிறாங்க. மனுஷன் ஆட்டோவை நிறுத்திட்டு, டேய் என்னடா வண்டி ஓட்டிட்டு இருக்க,
கண்ணு தெரியுதா இல்லையாடா அப்படின்ற மாதிரி ரோட்டை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க தூரத்துல கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. இவரு என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு ஓடும்போது அந்த ஜானோட மனைவி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னமோ பண்ணி பாக்குறாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். போனை வேற வீட்டுல வச்சுட்டாரு. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க மேம், நான் யார்கிட்டயாவது உதவி கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ண அவங்க என்ன நீங்க காப்பாற்ற முடியாது, எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த மனுஷனும் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இவரோட நண்பரை போய் எழுப்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாலன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கிட்ட போ, எல்லா பிரச்சனைக்கும் அந்த 7 Hillsல தான் தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்காக இதை மட்டும் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஹேமந்த் தான் அனுப்பியிருப்பாங்க. இப்ப இவரோட நண்பர் கிட்ட சொன்னதோ, டேய் விளையாட்டுறியாடா, போலீஸ் கிளீஸ்ன்னு போனேன்னு வையா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம என்ன ஒன்று பண்ணுவோம், அங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், காலையில கல்யாணம்டா, என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, மிச்சம் எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த விஷயத்த மூடி மறைக்க கட் பண்ணா. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹேமந்தோட தங்கச்சி கல்யாணம் நடக்கிற மாதிரியும், ஆனா அதே சமயத்துல ஜானோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இந்த விஷயத்த கவர் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவியில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க ஹேமந்த் இதை பாக்குறாரு. இப்பவாச்சும் அவங்க சொன்னதை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர், டேய் கல்யாண வேலைகள்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ரிலீஃப் ஆயிடாத, இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குடா, இறந்து போனவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, நீ தேவையில்லாம உள்ள ஆஜரான அப்படின்னா நீ தான் இந்த கொலையை பண்ணியா அப்படின்ற மாதிரி உன்னையே அலக்கழிச்சிருவாங்க, இந்த விஷயத்த இத்தோட முடிச்சிடுறா அப்படின்ற மாதிரி அட்வைஸை பண்ணி அமைக்கி வைக்க ஜானோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க காமிக்கிறாங்க. பெர்லி அப்படின்றது அவங்களோட பேரு. அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப டிராஜடியான முறையில இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்துல தன்னோட வீட்டுல இருக்கும்போது மர்ம நபர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா அங்க இறங்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட ஃபேமிலி நண்பரா பாலன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இவங்க கிட்ட இருந்து எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த பேர்லியை பார்த்தீங்கன்னா காப்பாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் பெரிய ஆபத்து தான், இவங்களை சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இனிமேல் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சேஃப்டி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண ஹேமந்த் இருக்காரு. மனசுக்குள்ள நிறைய தைரியத்தை வர வச்சுட்டு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அப்படியே விட்டா எப்படி அப்படின்ற மாதிரி பாலனை பார்க்கலான்னு வர. பாலன் பாத்தீங்கன்னா இவரை பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. யார் ராணி, என்னடா பார்க்க ஒரு மாதிரி இருக்க, எங்கடா இங்க வந்த அப்படின்னு நம்ம எல்லாம் மிரட்டி கேட்க இந்த மனுஷனும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது முதல்ல நம்பறதா இல்ல. ஹேமந்தோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. வேக வேகமா அந்த பேர்லி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, அவங்களும் சாகிறதுக்கு முன்னாடி அம்மா இப்படி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்களா, அப்ப இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் போலீஸ் ரைடு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது. பேர்லியே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அவங்க உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதனால ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை பாலனை தவிர. பாலன் கிட்ட விசாரிக்கும் போது அவ இங்க இல்ல, நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கலான தோரணையில பதில் சொல்லிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்பதான் பாலன் அங்கிருந்த பேர்லியும் ஹேமந்தியும் என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. சோ பேர்லி உயிரோட இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல, அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மர்ம நபர்கள் சுத்திட்டு இருக்காங்க. இதனால அவங்கள ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹேமந்த் கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு சேஃபா வச்சுக்கோ என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கூட, அதாவது ஹேமந்த் கூட கார்ல ஏற்றி அனுப்பி விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படியே கால் பண்ணி ஹேமந்த் அண்ட் பேர்லி 2 பேரையும் காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட இருந்தோ அந்த மர்மமா சுத்திக்கிட்டு இருக்க அந்த நபர்கள் கிட்டயும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது, நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ரைட் எடுத்தா அந்த பாலன் சொன்ன இடம், லெஃப்ட் எடுத்தா வேற ஒரு இடத்துக்கு போற வழி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேமந்த் சொல்லிட்டு லெஃப்ட் எடுக்கவா ரைட் எடுக்கவான்னு கேட்க இந்த சைடு இருக்காங்க இல்லையா பேர்லி, அவங்க லெஃப்ட் எடுன்றாங்க. ஆனா பாலன் ரைட்டு தானே எடுக்க சொன்னாரு, எதுக்காக லெஃப்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்க இவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான், இனிமேல் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நான் சொல்றதுதான் நீ செய்யணும்னு சொல்ல இவர் வேற ஆப்ஷன் இல்லாம அவங்க சொல்ற ரூட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் மர்ம நபர்கள் கும்பல் இருக்கு இல்லையா
அவங்க இவங்கள சுற்றி வளைச்சிடுறாங்க. இவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க உள்ள இருக்க ஹேமந்தும் இவங்களை தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. முடியல. ஹேமந்தை அடிச்சு போட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேர்லியை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்போதான் முகம் தெரியாத ஒரு நபர், அதாவது ஸ்டார்டிங் சீனில் காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரோட என்ட்ரி. காருக்குள்ள இருந்து இறங்கி வராரு. அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமாக தாக்கிக்கிட்டே இருக்க இதை கவனிச்ச பேர்லியும் ஹேமந்தும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரும் சண்டை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க முன்னாடி காரோட போய் நிற்கிறாரு. வண்டிக்குள்ள ஏறுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண இவங்க எதுவுமே பேசாம வண்டிக்குள்ள ஏறிட்டுறாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஒரு பெரிய வீடு ஒன்று வச்சிருப்பாரு. அங்க கூட்டு போறாரு. ஆமா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, நாங்க சும்மா ஹனிமூனுக்காக வந்தோம், அவங்க யார் எவருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி போலி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த நபர் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்லயே அவங்கள தங்க வச்சுட்டு, நைட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க என்ன அப்படின்ற மாதிரி வீடு மொத்தத்தையும் பூஜிட்டு அவர் வெளியே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஹேமந்த் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே போய் தூங்கிட்டாரு. பேர்லிக்கு தூக்கம் அப்படின்றது வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக எழுந்து இவங்களுக்கு உதவி செய்கிறார் இல்லையா, அந்த நபரோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வெளியே போன நபர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்க ஓடி போய் படுத்துடுறாங்க. வெளியே போன நபர் உள்ள வந்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த நபரை தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அவர் சூதாரிச்சிடுறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நீ யாரு என்ன அப்படின்னது எனக்கு தெரியும், ஆனா எதுக்காக என்னை கொலை பண்ண ட்ரை பண்றேன்னு கேட்க இவங்க ஒரே ஒரு பதில் தான், என்னோட அப்பாவையும் அம்மாவையும் நீ தானடா கொலை பண்ண, அந்த ஒரு காரணம் போதாதடான்னு கேட்க இவரால் இது ஏற்றுக்கவே முடியல. ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இருக்க முடியுமா, உன்னோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல அம்மா கிட்ட போகிறாரு. அம்மாவும், அதாவது ஜானோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த நபரும் பார்த்தீங்கன்னா ஒன்று காலேஜ் டேஸில் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது காலேஜ் டேஸ்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஜான் இருக்கா இல்லையா, அவருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு இவரோட பேர் தேவநாராயணன் அப்படின்றத பிசினஸ் கன்சல்டன்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜானோட கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். கூட இருக்கிறவங்களே காலை வாரணும் அப்படின்ற மாதிரியும் எல்லா ஷேர்ஸையும் கொடுத்துருங்க, இனிமேல் உங்களோட கம்பெனி திவாலாக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும், அதாவது ஜானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா ஆப்ரகாம் அப்படின்றவர் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரகாம் ஆன்மீகத்துக்குள்ளே போகிற அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஜான் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அன்னிலேருந்து ஜான் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி இந்த கம்பெனியை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரை கேட்டாலும் உதவ தயாராக இல்லை, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி தேவநாராயணனை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காணாமல் போனார், அன்னைக்கு சந்திக்க வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர்கிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எப்படி இந்த ஷேர்ஸை கரெக்டாக பிரித்து கொடுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு சந்தோஷமாக தான் கிளம்புனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கிளம்புன மனுஷன் வீடு போய் சேரல. இந்த விஷயத்தால ரொம்ப அப்செட் ஆகுறாரு. இவரோட மனைவி, அதாவது ஜானோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஜான் இறந்ததுக்கு அப்புறமா போய் பேசி ஜானோட கனவு எல்லாமே இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதா அவர் போனா என்ன, அவர் பொறுப்புல இருந்து நீங்க இதை பண்ணுங்க அண்ட் ஜானுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல இவங்க இதை ஏத்துக்கிறாங்க. அதுபடியே பண்ணலான்னு போக அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா வந்து மிரட்டுறாங்க, உனக்கும் அந்த தேவநாராயணுக்கும் தொடர்பு இருக்கு, அதனால உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க, திட்டி விட்டுட்டுறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா பேர்லி, அவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்க இங்கிருந்து தான் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு காமிச்சிட்டு தேவநாராயணன் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட் போட்டா இல்லையா, அதுக்கான காரணத்தையும் விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஜானோட மனைவியை மிரட்டிட்டு போயிருப்பாங்களே, அவங்களே தான் ஆலிவ் அமைச்சு தேவநாராயணனை மிரட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஜானோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து இறப்புகள். இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்தோம். அப்போதான் உன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்தது. இதனால பாலன் கிட்ட கலந்து பேசி இது நேரம் வரைக்கும் உனக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க பண்ண தப்ப எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நேற்று இவங்களை கொலை பண்ண வந்தப்போ ஒரு நபரை பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் மூலமாக உண்மையாக வர வைக்கலான்னு ட்ரை பண்ண அந்த மனுஷன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. இதனால
ஹீரோயின் கடுப்பாக்குறாங்க, என் அப்பாவும் அம்மாவும் என்னடா பண்ணாங்க, எதுக்காகடா கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு செயின் பாத்தீங்கன்னா கையோட வந்துருது. இது நேரம் வரைக்கும் வாயை திறக்காத மனுஷன் அந்த செயினை பார்த்ததும் அந்த செயினை கொடுத்துருங்க, அந்த செயினை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது செயினை திறந்து பாக்குறாங்க. செவனில்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா சொன்னது இதே விஷயங்கள் தான். ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் இவன் மூலமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னா, இவன் கூட நம்ம ஹேமந்த் இருக்கா இல்லையா, அவர் சண்டை போடுற மாதிரி வச்சு ஹேமந்த் தோத்து போய் இவர் தப்பிக்கிற மாதிரி செட் பண்றாங்க. தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாலன் இருக்காரு, அவர் கேஷுவலா ஒரு வண்டி ஓட்டுற நபர் ஆட்டம் அந்த சைடு வந்துகிட்டே இருக்கும்போது தப்பிச்ச நபர் இவர்கிட்ட உதவி கேட்டு வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாரு. வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேமரா ஆடியோ அப்படின்ற எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த நபர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த நபர், அதாவது தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா இல்லையா, இவருக்கு தெரிஞ்சு போயிருச்சு நம்மள செட் பண்ணி ட்ராப் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். இதனால அவரோட ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்னலை கொடுத்து விட்டுட்டாரு. அவங்க வந்து பாலனை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா மூலமா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக் பண்ணி ஹீரோவோட கும்பல் அங்க போக அங்க பாலனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிய வருது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது அதே ஊர்ல ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பெரிய பங்களா அப்படின்ற மாதிரியான விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த வழியா தான் வண்டி போயிருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பங்களால பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் கோழிகள் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விலங்குகளை கட்டி போட்டிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்டே கேட்கும் போது அங்க விருந்து நடக்க போகுது, விருந்து அப்படின்னாவே இதெல்லாமே இருக்கும், நிறைய அலறல் சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி பயந்து போய்கிட்டே இருக்க இவங்க உள்ளதான் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உள்ள போகணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு செயினை பிடுங்கினாங்க இல்லையா, அதுதான் உள்ள போறதுக்கான வழி அப்படின்ற மாதிரி புரிய வருது. ஸோ அதை காமிச்சு உள்ள போக அங்க வேற ஒரு உலகமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நூற்றுக்கணக்கான மக்கள் சாத்தான வழிபட்டுக்கிட்டு சாத்தானோட கொள்கைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கவே வினோதமா இருக்காங்க. நிறைய விஷயங்களை மாந்திரிகம் அப்படின்ற பேரையும் பிளாக் மேஜிக் அப்படின்ற பேரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தலைவர் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ஆப்ரகாம், அதாவது ஜானோட அப்பா ஆப்ரகாம் ஆன்மீகத்துல மூழ்கிட்டார், ஆன்மீகத்துக்காக போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மனுஷன் தான் இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஆப்ரகாமும் பார்த்துட்டாரு. இந்த சாத்தானோட அருமையை பாத்தியா, நான் உன்னை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அவர் இங்கேயே உன்னை கூப்பிட்டு வந்துட்டாரம்மா அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு 13th ஃப்ரைடே, இந்த நாளுக்காக தான் சாத்தான வழிபடுற எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கேக் எல்லாத்தையும் வெட்ட வச்சு ஒரு மயக்க மருந்து கலந்த திரவத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவர் கிராண்ட்பா சொல்றேன்ல, இதனை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி குடிக்க வைக்க அவங்க மயக்கத்துல கிடக்குறாங்க. அது கூடவே அவங்களோட ஆடைகள் எல்லாத்தையும் மாத்தி அவங்கள நரபலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஹேமந்தும் அவர் கூட இருக்க மற்றவங்களையும் காமிக்கிறாங்க. மூட நம்பிக்கை அப்படின்ற பேர்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலியா எதுவும் பண்றதுக்கு முன்னாடி காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபைட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்க இதுக்கு நடுவுல அந்த ஆப்ரகாம் இருக்கா இல்லையா, அவர் மூலமா சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஜானோட மனைவி அப்படின்ற 2 பேருமே இறந்து போனாங்களே, அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணது இவரா தான் இருக்கும். ஜான் கிட்ட ஒரு நபர், அதாவது அறிமுகம் இல்லாத நபர் போன் பேசணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. அப்போ ஜான் கிட்ட பேசினது ஆப்ரகாம் தான். இங்க வந்து சந்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆப்ரகாம் சொல்ல ஆப்ரகாம் சந்திக்க போறாரு. இவர் சாத்தான வழிபட்டுக்கிட்டு சாத்தானுக்கு அடிமையாயிட்டார் அப்படின்ற விஷயத்த ஜான் புரிஞ்சுக்கிறாரு. இதனால ஆப்ரகாம போட்டு பயங்கரமா திட்டிட்டு, எனக்கும் உங்களுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க ஆப்ரகாம் பயங்கர கோபம் அடைகிறாரு. சாத்தானோட வழியில வராதவங்க யாருமே இருக்க தேவையில்லை, அது என் பையனா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அவரை புடிச்சிட்டு வந்து ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா சாத்தான வழிபடு அப்படின்ற மாதிரி துன்புறுத்திருப்பாங்க. எதுவுமே கேட்காததால அவரை கொலை பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஜானோட மனைவி பாத்தீங்கன்னா ஆப்ரகாம் கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு வர உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டும் போயிருக்க. ஸோ இவங்க ஆப்வியஸா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உண்மை தெரிஞ்சிடும். அதனால இவங்களும் செத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்காக சாத்தானோட பேர்ல 2 பேரையும் கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ போலியும் கொலை பண்ண தயாராயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா,
அந்த சமயத்துல தான் உள்ள இருக்க ஹேமந்த் முதற்கொண்டு பாலன் வரைக்கும் எல்லாரும் வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி நொடியில பாத்தீங்கன்னா பேர்லியே அந்த நரபலியில இருந்து தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் கால் பண்ண அந்த இடமே பாத்தீங்கன்னா பரபரப்பாயிருது. ஊர் மக்கள் எல்லாருமே இங்க இவ்வளவு பெரிய சம்பளம் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்க்க நியூஸ்காரங்க எல்லாருமே இந்த காலத்திலும் நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் பெத்த புள்ள முதற்கொண்டு மருமக வரைக்கும் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ஆப்ரகம பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் பாலி மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்ற மாதிரியும் காமிச்சிட்டு இந்த சைடு தேவநாராயணன் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட இந்த நரபலி பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது இப்போ படிச்சவங்க தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளிச்சத்துல இருக்க வாழ்க்கையை விட்டுட்டு இருட்டுல வாழ்க்கையை தேடணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும் மக்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அடுத்த தலைமுறையில இருக்க நீங்க தான் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட இந்த கொஸ்டினை வச்சுட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுவும் இல்லாம நிறைய மாநிலங்கள்ல நரபலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நியூஸா வந்திருக்கும் இல்லையா, உண்மை நியூஸா, அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமோ இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா மறந்துடாம அதை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.